வணக்க மக்களே, சற்று முன் வெளியான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளதாம். சசிகலா ஓபிஎஸ் தினகரனை எதிர்கொள்ள முடியாமல் இபிஎஸ் திணறுகிறாரா? கிருஷ்ணசாமியின் அதிரடி பதில். வாங்க வீடியோவை முழுமையாக காணலாம். அதாவது திண்டுக்கல்லில் இன்று புதிய தமிழகம் கட்சி நிறுவனம் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் செய்தியாளர் சந்தித்து பேசினாராம். அப்போது அவர் கூறியதாவது, 2026 தேர்தல் வரவுள்ள நிலையில்தான் ஆளும் கட்சியை எதிர்த்து பேசுவதற்கு எவ்வளவோ பிரச்சனைகள் உள்ளது. ஆனால் 505 வாக்குறுதிகளை கொடுத்துள்ளனர். அதில் எது நிறைவேற்றப்படவில்லை என்பதே குறிப்பிடத்தக்கதாம். அதாவது மதுரை விமான நிலையத்தில் பெயர் சூட்டுவது குறித்து எடப்பாடி பழனிசாமியோ திண்டுக்கல் மாவட்டம் சின்னாளவட்டியில் பேசியுள்ளார். இது குறித்து நேற்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூட சந்தித்து பேசியதாக தெரிகிறதா. அதாவது சசிகலா, ஓபிஎஸ் மற்றும் தினகரன் ஆகியோரெல்லாம் சந்திக்க முடியாமல் எடப்பாடி பழனிசாமி திணறுவதாக அரசியல் வட்டாரத்தில் பேசப்பட்டு வந்ததா. இதில் அவருக்கு பிரச்சனை இருப்பது தெரிகிறதா. இது அரசியல் ரீதியாக மட்டுமல்ல, கையாள வேண்டும் என்று அவர் உறுதிபட தெரிவித்திருந்தாராம். அது மட்டுமின்றி மறைந்த தலைவர்கள் பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில்தான் அல்லது ஒரு பெயரை வைக்கும் பொழுது அதற்கு எதிர்ப்பு மற்றொரு பெயரை வைப்பதற்கு என்ற அரசியல் சூழ்நிலையெல்லாம் உருவாக்கிறது. அது அவர்களுடைய தியாகம். முத்துராமலிங்க தேவர் பல்வேறு விஷயங்களெல்லாம் தன்னை அர்ப்பணித்திருந்தாலும் கூட ஆதரவு இருக்கும் எதிர்ப்பும் இருக்குது என்று அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறதா. அதாவது ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் சுந்தரலிங்கனார் பெயரை வைப்பதற்கு எதிர்ப்பு கிளம்பியதற்கு பின்புதான் தமிழ்நாட்டில் அரசு கட்டிடங்களும் விமான நிலையங்களும் ரயில் நிலையங்களும் தலைவர்கள் பெயர்களை வைப்பது எடுபடாது என்று கூறியதார். எடப்பாடி பழனிசாமியோ பொறுப்பற்ற வாய்த்த கட்சியின் பொதுச் செயலாளர் மற்றும் முன்னாள் முதல்வர் என்ற அடிப்படையில்தான் 2026 சட்டமன்ற தேர்தலை சந்திக்கும் இருக்கும் நிலையில்தான் எடப்பாடி பழனிசாமியின் சர்ச்சைக்கான விஷயங்களெல்லாம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது ஒரு தரப்பினர் முழுமையாக திருப்திப்படுத்த முடியாதா என்ற விஷயமெல்லாம் இருக்கு. ஆனால் அதற்கு எதிராகத்தான் பலரும் திரண்டு விடுகிறார்கள். அரசியல் பிரச்சனைகளை அரசியல் ரீதியாகத்தான் பேசி தீர்த்து கொள்ள வேண்டும். ஆனால் சமூக முரண்பாடுகளை உருவாக்குவது மாதிரி இந்த பெயர் அந்த பெயர் வைக்கலாம் என்பது சமூக நிலைகளை கண்டிப்பாக சீர்குலைத்து விடுவதாக தான் இந்த செய்தியானது பார்க்கப்பட்டு வருவதாக கிருஷ்ணசாமி தெரிவித்தார். அதாவது எடப்பாடி பழனிசாமி மறைந்த தலைவர்களின் பெயர்களை வைத்து அவர்களை பலியாடாக ஆக்கக்கூடாது எனவும் கூறுகிறேன். ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுத்தால்தான் ஏழை மக்களுக்கெல்லாம் உதவ முடியும். ஆட்சியில் பங்கு கொடுப்பவர்கள்தான் எங்கள் ஆதரவு என்றும் ஜனவரி 7 மதுரையில் நடைபெறும் மாநாட்டில்தான் எங்கள் அரசியல் நிலைப்பாட்டை நாங்கள் அறிவிப்போம் என்றும் ஆட்சியில் பங்கு பெறும் வாய்ப்பை பிரதான கருதி எங்கள் கூட்டணி அமையும். நாங்கள் தற்போது நடுநிலையாக இருக்கிறோம். அதை மட்டும்தான் 2026 ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்பதை நான் எங்களின் பிரதான நோக்கமாகவும் நாங்கள் வெற்றி பெறவும் சட்டசபைக்கு செல்ல வேண்டும் என்று அவர் கூறியிருந்தார். அது மட்டுமின்றி அவர் கூறியதாவது, தாவைக்கா புதிதாக அரசியல் களத்தில் நுழைந்துள்ள இயக்கம். அவர்கள் நாளுக்கு நாள் எங்கள் செல்வாக்கை எல்லாம் அதிகரித்து வருகிறார்கள். அதை இன்னும் பன்மடங்கு அதிகமாக்குவார்கள் என பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். மக்கள் கண்டிப்பாக ஒரு நல்ல தலைவர்களை உருவாக்குவார்கள். வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் பிறகுதான் நாங்கள் முடிவெப்போம் என தெரிவித்தாராம். மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம்.